வடிவேல் வந்து காமெடியை தாண்டி அந்த குணச்சித்திரம்லாம் அது சொல்கிறேன் ஜாதியிலையும் சரி மேலே கீழே இருக்கிறவன் கீழே நீ நானும் ஒன்றுன்றேன் இந்த சொசைட்டிக்கு தேவையான இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். செல்வராஜ் படம் இல்லைங்களா, கர்ணன் படம் எடுத்த மாதிரி பரியரும் பெருமாள் மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. இசைக்கு மாதிரி இருக்காரு இல்லை, அதை விட இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினை தவற விட்டாங்கன்னு சொல்லுவோம் சார். படம் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு. மிரட்டி இருக்காருங்க அவர் கண்டு டைமென்ஷன் இந்த மட்டும் எல்லா படத்துலையும் இது மாதிரி சீன்ஸ் இருந்தால் சூப்பராக. வடிவேலு மெயின் கேரக்டர் அவர் தான், ஃபஸ்ட்டு ஹீரோவாக அவர் தான் மெயினான ஹீரோ. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் எப்பவும் மாதிரி வந்து போகிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்ல குட் பம்ப்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லிட்டில் ப்ரெடிக்டபிள் பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேயே சில எமோஷன்லாம் கம்மியாச்சு. பட் என்னென்னா எண்டிங்கில் வந்து கொஞ்சம் இது ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓரல் ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக. இது வரைக்கும் வடிவேல் ஆக்சுவலாக வடிவேல் வந்து காமெடியை தாண்டி அந்த குணச்சித்திரம்லாம் செம்மையாக பண்ணுவார். இதில் கேரக்டர் ரோலில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் ரோலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஓவரால் குட் வாட்ச் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் குட் சோஷியல் மெசேஜ். ஓ அவரெல்லாம் சாப்பிட்டார். அவரும் பார்த்தாலே காண்டாகிற மாதிரி அவர் பண்ணுறாரு. நல்லா நல்லா அவர் கடைசியாக ஹீரோலேருந்து இப்போ வில்லனாக போட்டாங்க. அடுத்து ஒரு 5-6 படத்தில் அவர் தான் வில்லனாக வருவார் பாருங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் எப்பவும் மாதிரி வந்து போகிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டூயட்டில் வச்சுருக்காங்க. பட் தேவையில்லாத கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனையும் அவங்களேருந்து ஆரம்பிக்குது. அதனால் அவங்களும் ஓரளவு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ரெகுலர் பேட்டர்ன் மாதிரி என்ன படம் பண்ணியிருக்காரு அவர்? 3 படமுமே அந்த என்னென்ன படம் சொல்லுங்க அப்படியே. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்குமுறை பற்றி தான் அவர் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலேயும் அதை பற்றி தான் பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ். யங் ஜென்ரேஷன் கண்டிப்பாக புரியும் ப்ரோ. இந்த ஓல்டு எங்கேயாச்சும் தூரமாக ஏதாவது கிராமத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு லெசனாக இருக்கும். அவ்வளோ தேங்க்ஸ். சொல்கிறேண்ணே, படம் அருமையாக இருக்குது. அவர் மாதிரி செல்வராஜ் படம் இல்லைங்களா, கர்ணன் படம் எடுத்த மாதிரி பரியரும் பெருமாள் மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. மெயின் வந்து பாலிடிக்ஸ் அண்ட் ஜாதி படம். வடிவேலு மெயின் கேரக்டர் அவர் தான், ஃபஸ்ட்டு ஹீரோவாக அவர் தான் மெயினான ஹீரோ. உதயநிதி ஆக்ட் பண்ணிக்கிறாரு. 2-3 ஸ்டண்ட்டு நல்லா இருக்குது. சரியான நடிப்பு வடிவேலு. அவர் தான் மெயின் ரோலு. பிஜிஎம்மு மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான். படம் ஒன்றும் எந்த விதத்துலையும் அதை குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெஸ்ட். நல்ல மூவி.